Disclaimer. இந்த வீடியோல காமிக்கிற ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனா பிசிக்ஸ்ல சூப்பர் மார்க் வாங்கலான்னு நினைக்காதீங்க. ஃபார்முலா வச்சு கொஸ்டின் சால்வ் பண்றது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம அப்ளை பண்றது, எந்த இடத்துல அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோட பர்பஸ் லாஸ்ட் மினிட் ஃபார்முலா ரிவிஷன் தான். வீடியோக்கு அப்புறம் ஃபார்முலா ஷீட் கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணுங்கிற ஃபார்முலாவை நீங்க தான் நோட் பண்ணணும். கொடுக்குற ஃபார்முலாவை ரீட் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸை போட்டு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. ஃபார்முலாவை பார்க்கலாம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் சாலிடோட ஃபார்முலா ஷீட். ஸோ ஆக்சுவலாக முன்னாடி இருக்க 2 லெசன் விட்டுட்டு ஏன் இந்த லெசன் இருக்குங்க, ஒரு சில பேர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டாங்க, அதனால நானும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னா என்ன? டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னா நீங்க சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டை போட்டு இழுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சரிங்களா, அது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது, அதோட ஷேப் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்ப சேஞ்ச் ஆன ஷேப் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னாலே சரியாயிடும். நான் சொல்றது புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்டை நீங்க இழுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இழுக்கிறப்ப ரப்பர் பேண்ட் இப்படி இருக்க ரப்பர் இப்படி இழுத்து இப்படி ஆயிடுமா? அப்ப இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த ஷேப்பை டிஃபார்ம் பண்ணீங்க. ஆனா நீங்க ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி அதோட பழைய ஷேப்கே வர முடியும். இது பேர் தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலாஸ்டிசிட்டினா என்ன? த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அதோட ஒரிஜினல் ஷேப்பே ரீகெயின் பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அப்ப எது மோர் எலாஸ்டிக், ஸ்டீலா ரப்பரா? மோஸ்டா ரப்பர்னு சொல்வீங்க, பட் தயவு செய்து நீ நம்பு, ஸ்டீல் தான் மோஸ்ட் எலாஸ்டிக். இது வந்து இன்டெப்தா ஏன் மோர் எலாஸ்டிக்ங்கிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இருந்தா நான் சொல்றேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன். பட் மனப்படம் பண்ணி வச்சுக்கோ, ஸ்டீல் தான் மோர் எலாஸ்டிக் when compared to ரப்பர். ஓகேவா? எந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடலஸ் அதிகமோ அது வந்து எலாஸ்டிசிட்டி வந்து அதிகம், அவ்வளவுதான். ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்னா எவ்வளோ இன்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியால ஆக்ட் ஆகுது. ஆனா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க? நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸ் தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு எடுத்துப்போம். அப்போ ஆப்ஜெக்ட் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் டிஃபார்மிங் ஃபோர்ஸும் சேம். ஓகேவா? ஆக்சுவலா அது ஆப்போசிட்ல இருக்கும், பட் அதோட வேல்யூ வந்து சேமா எடுத்துக்கிறோம். அப்ப அவன் ரெஸ்டோரிங் போது தான் நம்ம ஃபார்முலா, நம்ம என்ன எழுத போறோம்? எவ்வளவு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் இழுக்கிறீங்க அப்படிங்கிறத 10 நியூட்டன் தூக்கி போட்டு டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா பாஸ்கல். ஸ்ட்ரெஸ் 3 வகைப்படும். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், ஷியரிங் ஸ்ட்ரெஸ், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்னா நீங்க லென்த்துக்கு அலாங்கா ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இதோட லென்த்ல இன்க்ரீஸோ இல்ல இந்த இடத்துல கீழே தெரியுதா, இந்த லென்த்ல டிக்ரீஸோ நடக்கும். ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க மேல டான்ஜென்ஷியலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ, இல்லைன்னா ஒரு கம்பி மாதிரி எடுத்து அந்த கம்பி நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து முறுக்குறப்போ அதோட ஷேப்ல சேஞ்ச் நடக்கும். அது பேர் தான் ஷியரிங் ஸ்ட்ரெஸ், இல்லைன்னா டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்னா எல்லா சைட்ல இருந்து நீங்க ஃபோர்ஸை கொடுத்துக்கிறப்போ அதோட வால்யூமே சேஞ்ச் ஆகும். அது பேர் தான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்னொரு பேர் வந்து நீங்க வந்து ப்ரெஷர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷன்ல பெர்பெண்டிகுலர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்னா ப்ரெஷர்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயின்னா என்ன? நீங்க கொடுக்க போற ஸ்ட்ரெஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்ல எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்கோ அதுதான் நம்ம ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைட் பை ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபோர்ஸை வந்து லென்த்துக்கு அலாங்க கொடுக்குறீங்க. லென்த்துக்கு அலாங்க கொடுத்தீங்கன்னா லென்த்ல சேஞ்ச் இருக்கும், அப்போ டெல்டா எல் பை எல். டான்ஜென்ஷியலா கொடுத்தீங்கன்னா ஏரியால சேஞ்ச் இருக்கும், அப்போ டெல்டா ஏ பை ஏ. இந்த மாதிரி வால்யூமெட்ரிக்ல கொடுத்தீங்கன்னா டெல்டா வி பை வி. இந்த ஸ்ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் கிடையாது. ஓகேவா? எப்படி ஃப்ரிக்ஷனுக்கு யூனிட் இல்லையோ, எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு இல்லையோ, அதே மாதிரி ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஓகேவா? அப்ப ஸ்ட்ரெயின் பார்த்தா 3 வகை. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் கிடைக்கும், ஷியரிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா ஷியரிங் ஸ்ட்ரெயின் கிடைக்கும், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அப்ப எப்படி எழுத? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ல எப்படி எழுதுனா சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா. பட் மோஸ்டா நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன? tan theta is equal to x by l. x வந்து எவ்வளோ லென்த் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு டிவைட் பை லென்த் வந்து ஒரிஜினல் லென்த், அவ்வளவுதான். வால்யூமெட்ரிக்கு சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து எதெல்லாம் பாசிபிள்னா, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து சாலிட்ல மட்டும்தான் பாசிபிள். நீங்க ஒரு சாலிடை தான் பிடிச்சி இழுக்க முடியும், கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? நீங்க ஒரு லிக்விடை பிடிச்சி இழுக்க முடியுமா? முடியாது. ஒரு கேஸை பிடிச்சி இழுக்க முடியுமா? முடியாது. ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் நடக்குது. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் என்ன? ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப, இல்லைன்னா இங்க என்ன பண்ண பண்ணுவோம்? சுருக்கணும். இது வந்து கேஸ்லயே லிக்விட்லயே நீங்க பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சாலிட்ல மட்டும்தான் வரும். பல்க் மாடுலஸ் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்னும் இல்லை, நல்லா பாரு. ஒரு சைடு வந்து 1% சேஞ்ச் ஆகுது. அப்போ வால்யூம் சைடு 1% சேஞ்ச் ஆகுது, வால்யூம் 3% சேஞ்ச் ஆகும், கரெக்டா இல்லையா? அப்ப பல்க் ஸ்ட்ரெயின் எவ்வளவு ஆகும்? 3% சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஹூக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது? ஹூக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின்.
நீங்க ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்த ஸ்ட்ரெயின் வந்து தானா அதிகமாகும். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இதான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து மெட்டீரியல் பொறுத்த ஒரு விஷயம். இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான். ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான் ஃபோர்ஸ் பர் ஏரியா, அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதான் ப்ரெஷரோட யூனிட் கூட. அப்போ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ப்ரெஷர், எனர்ஜி, டென்சிட்டி இது எல்லாத்துக்கும் சேம் யூனிட் வரும். அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் என்ன இருக்கும்? கான்ஸ்டன்டா. ஓகேவா? யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். அப்ப ஃபார்முலா பார்த்தனா ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா, இது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் என்ன? டெல்டா எல் பை எல். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? சரி. அப்ப நல்லா பண்ண முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து யங்ஸ் மாடுலஸ் எது வந்து மோர் எலாஸ்டிக், ரப்பரா அப்படி இல்லைன்னா ஸ்டீலா? ரப்பரை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ரப்பர்ல நீ லேசா இழுத்துன்னு சொன்னா அதோட லென்த் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். டெல்டா எல் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்குன்னா யங்ஸ் மாடுலஸ் கம்மியா இருக்கும். அதே வந்து ஸ்டீல பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிற அதுல நிறைய சேஞ்ச் இருக்கும், லென்த்ல சேஞ்ச் நிறைய இருக்காது. அப்ப ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்குன்னா யங்ஸ் மாடுலஸ் அதிகமாகும். ஓகேவா? இது ஒரு அருமையான கொஸ்டின். ஈவன் இதை நம்ம குரூப்ல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேர் பிளாக் பேர்ல்னு ஒரு ஐடியில இருந்து போஸ்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? ஸோ நல்லா பாரு, ஒரு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஒயர் வந்து லென்த் வந்து எல், ரேடியஸ் வந்து ஆருக்கு, யங்ஸ் மாடுலஸ் வந்து ஒய். அப்ப லென்த்தை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? நல்லா பாரு, யங்ஸ் மாடுலஸ் பார்த்தனா ஒரு கான்ஸ்டன்ட். நீங்க வந்து ஏரியாவோ லென்த்தோ சேஞ்ச் பண்ண யங்ஸ் மாடுலஸ் சேஞ்ச் ஆகாது. அது ஒரு மெட்டீரியல் பொறுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி. மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாதான் யங்ஸ் மாடுலஸ் சேஞ்ச் ஆகும். ஆன்சர் வந்து ஒய் தான். ஓகேவா? பட் நான் பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷனான பிளாக் பேர்ல் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? பிகாஸ் எனக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. குரூப்ல வந்து போலுக்கு ஆன்சர் பண்ண. சரிங்களா? அதுக்காக நீங்க போய் நீட்ல அதை பண்ணாதீங்க. சரியா? ஓகே. பல்க் மாடுலஸ்னா என்ன? பல்க் மாடுலஸ்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஃபோர்ஸ் பர் ஏரியா. இதை நீங்க பிரஷர்னு எழுதிக்கலாம். பிரஷர் டிவைட் பை டெல்டா வி பை வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா. எதுக்காக சார் நீங்க மைனஸ் போடுறீங்கன்னா, எப்பவுமே இந்த பல்க் மாடுலஸ் என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அதோட வால்யூம் கம்மி மட்டும் தான் ஆகும். அதனால வந்து நம்ம நெகட்டிவ் கொடுக்குறோம். ஓகேவா? மற்றபடி அங்க வந்து நம்ம லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப அதோட லென்த் இன்க்ரீஸும் ஆகும். ஸோ இங்க வந்து டிக்ரீஸ் மட்டும் தான் ஆகும். அதனால என்ன பண்றோம்? நெகட்டிவ் சைன். ஓகேவா? பிரஷரோட ஒரு சில யூனிட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே பிரஷரோட யூனிட். சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தனா ஏடிஎம்மையும் பாரனி ஈக்குவலா போட்டுக்கலாம். அப்போ 1 ATM பார்த்தனா 10⁵ பாஸ்கல் கிட்ட நீ வச்சு சால்வ் பண்ணாலும் ஆன்சர்ல எந்த விதமான தப்பும் வராது. சரியா? ஸோ 1 ATM = 1.013. பட் நீ அப்ராக்சிமேட்லி என்னன்னு எடுத்துக்கலாம்? 1 எடுத்துக்கலாம். சரியா? அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஆன்சர். எவ்வளவு தூரத்துல ஆன்சர் வச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கலாம். பல்க் மாடுலஸ் பார்த்தனா பேசிக்கலி என்னது? எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அதோட வால்யூம்ல எவ்வளவு சேஞ்ச் நடக்குது. அப்ப யோசிச்சு பாரு, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாடின்னு சொன்னா நீ எவ்வளவுதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த வால்யூம்ல வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ நல்லா பாரு, இந்த பல்க் மாடுலஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கம்ப்ரசிபிலிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியுதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அப்ப அதோட பல்க் மாடுலஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி நீட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா டிவைட் பை tan θ. tan θ என்ன? x டிவைடட் பை l. ஓகேவா? சாலிடுக்கு எல்லாமே இருக்கும். சரியா? ஒரு சாலிட பார்த்தனா நீ என்ன பண்ணலாம்? அதை வந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? பீட்டா அண்ட் காமா இது மூணுத்தையும் நீ கண்டுபிடிக்க முடியும். சாலிட் இருக்குன்னு சொன்னா யங்ஸ் மாடுலஸ், பீட்டா, காமா. பீட்டா பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ், நீட்டா பார்த்தீங்கன்னா காமான்னு சொல்லிட்டு சாரி நீட்டா பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ். ஆனா லிக்விட் அண்ட் கேஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்க பல்க் மாடுலஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். லிக்விட் அண்ட் கேஸை பிடிச்சிக்கிட்டு நான் முறுக்குறேன் அப்படின்னு நீ முறுக்க முடியாது. லிக்விட் அண்ட் கேஸை பிடிச்சி நான் இழுத்துட்டு அதோட யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்ப சாலிட்னு சொன்னா அதுல 3மே கிடைக்கும். லிக்விட்ல பார்த்தா நீ என்ன கண்டுபிடிக்கலாம்? பல்க் மாடுலஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ட்ரெச் வயர் U இஸ் ஈக்குவல் டு முன்னாடியே பார்த்துருக்கோம் ½kx². கரெக்டா இல்லையா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ kx². F is equal to k into x. சரியா? மைனஸ் kx இங்க எழுதியிருக்கேன் பத்தியா? ஓகே. இப்போ இந்த kx-க்கு பதிலா நீ ஃபோர்ஸ்னு எழுதலாம். அப்ப ½ into force into elongation. இதுவும் ஃபார்முலா. இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? என்ன பண்றோம் நல்லா பாரு, ½ into force into elongation இருந்துச்சு. நான் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை ஏரியா இன்டூ லென்த். சரியா? அப்ப ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா என்ன ஆயிரும்? ஸ்ட்ரெஸ் ஆயிரும். எலாங்கேஷன் டெல்டா எல், லென்த்னா என்ன? எல். அப்ப டெல்டா எல் பை எல்னா ஸ்ட்ரெயின் ஆயிரும். அப்ப ½ into stress into strain. சரி, எனக்கு இந்த ஃபார்முலால ஸ்ட்ரெஸ்ஸே வேணாம். அப்ப யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெஸ்க்கு பதிலா யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் போட்டுக்கலாம். புரியுதா? அப்புறம் பார்த்தனா எனக்கு வந்து ஸ்ட்ரெயினே வேணாம். அப்ப ஸ்ட்ரெயினுக்கு பதிலா யங்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை
சரி ஸ்ட்ரெஸ் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ். அப்ப இது எல்லாமே ஃபார்முலா. அவன் என்ன கிவன் கொடுத்துருக்கானோ சரியா, பேசிக் ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் என்ன கிவன் கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஃபார்முலாவை மாத்தி போட்டு எழுதணும். இது எல்லா ஃபார்முலா, இதை சைட் பை சைட் கம்பேர் பண்ணி கேட்பாரு. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின், அதாவது ஒரு 1 MCQ கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பும் இருக்கும். நல்லா பாரு, இந்த பாயிண்ட் ஏல இருந்து 0ல இருந்து A வரைக்கும் OA இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கான்ஸ்டன்டா. அப்ப இந்த இடத்துல OAல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஹூக்ஸ்ல வந்து ஒபே ஆகுது. சரியா, ஹூக்ஸ்ல இஸ் ஒபேடு. ஹூக்ஸ்ல எந்த இடத்துல ஒபே ஆகுது? ஹூக்ஸ்ல எங்க ஒபே ஆகுதுன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா OA ரீஜன்ல. சரிங்களா, அந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கான்ஸ்டன்ட். சரிங்களா, இப்ப நல்லா பாரு, சப்போஸ் நீங்க OAல இருந்து சப்போஸ் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அப்ப ஆப்ஜெக்ட் வந்து திரும்பி அதோட பழைய பொசிஷனுக்கு வந்து. இப்ப நீங்க பிக்கு போறீங்க, இந்த இடத்துல பில பாரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கான்ஸ்டன்டா இல்ல, சேஞ்ச் ஆகுது. ஆனா ஈவன் நீங்க பில இருந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, பில இருந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அகைன் அது வந்து அதோட பழைய பொசிஷனுக்கே வந்துடும். இதான் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். நீங்க எல்லா ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது பழையபடி அதோட நிலைமைக்கே வந்துடும். இது பேர் தான் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுதான் ஈல்டு பாயிண்ட். சரியா, சோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஓல இருந்து ஏ வரைக்கும் ஃபோர்ஸ் கொடு, ப்ரொபோஷனலா இருக்கும். A to B ப்ரொபோஷனலா இருக்காது. ஆனா ஈவன் நீ பில கொண்டு போயிட்டு ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணா ஆப்ஜெக்ட் வந்து பழைய நிலைமைக்கே வந்துடும். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, இழுத்து பார்த்ததுக்கு அப்புறம் விட்டாலும் என்ன ஆகும், அதெல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துட முடியும். சரி, அந்த ஒரு சில பிளாஸ்டிக் ஸ்கேல் இல்லைன்னா ஒரு சில ஸ்டீல் ஸ்கேல் இருக்கும், அது நீ வளைப்ப, ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுத்து வளைக்கிறப்ப ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது பழைய நிலைமைக்கே வந்துடும். ஆனா சிங்கிற பாயிண்ட்ல பாரு, சிங்கிற பாயிண்ட்ல இருந்து நீ வந்து ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆகுது நல்லா பாரு, அது வந்து பழைய இடத்துக்கு போகாம இந்த இடத்துல தான் வந்து நிக்குது. அதாவது நீ என்னதான் ஃபோர்ஸே ரிமூவ் பண்ணிட்டாலும் அதுல ஒரு ஸ்ட்ரெயின் வந்துடும். ஓகேவா, அப்ப ஸ்ட்ரெயின் வந்து 0 ஆகவே ஆகாது. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப சிக்கு போயிட்டேன்னா ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். ஒரு சில ஸ்டீல் ஸ்கேல பார்த்து நீ ரொம்ப வலிச்சிட்டேன்னா நீ என்னதான் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணாலும் அது அதே ஷேப்ல தான் இருக்கும். இந்த டிங்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈல்டு பாயிண்ட். சரிங்களா, இங்கே நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுறேன். ஈல்டு பாயிண்ட் வராது, வெயிட் பண்ணு. டியோடது பேர் பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த், அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேவா, மேக்ஸிமம் நீங்க அவ்வளவுதான் கொடுக்கணும். அதை தாண்டி கொடுத்தீங்கன்னா பொருள் உடைஞ்சு போயிடும். ஓகேவா, அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா பொருள் என்ன ஆயிரும், உடஞ்சு போயிடும். அப்ப இதான் வந்து மேக்ஸிமம். ஓகேவா, ஈங்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிராக்சர் பாயிண்ட். சரிங்களா, இப்போ இந்த டிஇயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நல்லா பாரு, இஃப் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அண்ட் டியும் இயும் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் ஃபிராக்சர் பாயிண்ட் வந்து பக்கத்துல இருந்தா அந்த மெட்டீரியல் பிரிட்டில். சரிங்களா, பிரிட்டில்னா என்ன, ஈஸியா உடைஞ்சிருமா? அதே டக்டைல்னா என்ன, அது வந்து ஈஸியா உடையாது. அப்ப டியும் இயும் பக்கத்துல இருந்தா பிரிட்டில், பியும் டியும் தூரமா இருந்துச்சுன்னா டக்டைல். ஓகேவா, அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்க பாரு, டக்டைல் மெட்டீரியல் நல்லா பாரு, இந்த இடத்துல டி இங்க கொடுத்துருக்காங்க. சரி, டி ஆக்சுவலா இங்க இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த், இது வந்து இ. ஓகேவா, இந்த டியும் இயும் தள்ளி தள்ளி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இது என்னது, ஷோ ஃபிராக்சர் பாயிண்ட் இல்ல பிரேக்கிங் பாயிண்ட். இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு. அதை இங்க பாரு, மேக்ஸிமம் டிலே தான் அது உடஞ்சிருச்சு. அப்ப இது வந்து பிரிட்டில் இன் நேச்சர். ஓகேவா, இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. In which of the following has Young's modulus? எதோட Young's modulus அதிகம்? Young's modulusனா எதோட இந்த வேல்யூ அதிகமா இருக்கும், ஆங்கிள் அதிகமா இருக்கும், அதோட Young's modulus அதிகம். ஓகேவா, அப்ப நல்லா பாரு, ஏக்கு அதிகமா பிக்கு அதிகமா ஏக்கு அதிகம். ஓகே, எது மோர் டக்டைல்? டக்டைல் என்ன, இந்த மேக்ஸிமம் வேல்யூ இந்த உடஞ்சு போற வேல்யூ தூரத்துல இருக்கணும். இங்க பாரு, மேக்ஸிமம் வேல்யூ உடஞ்சு போற வேல்யூ பக்கத்துல இருக்கு. அப்ப ஏ வந்து மோர் டக்டைல், பி வந்து மோர் பிரிட்டில். எது ரொம்ப ஸ்ட்ராங், எதோட Young's modulus அதிகமா இருக்கோ அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் பார், நீட்ல கேட்டிருக்காங்க, a stress strain curve are drawn for two different values x and y. It is observed that ultimate strength point இதான் D, fracture point E பக்கத்துல இருக்கு, x க்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது என்னது, brittle material. அதே வந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா அது ductile material. முடிஞ்சா? ஓகே, Poisson ratio கேட்பான். Poisson ratio ஒண்ணுமே இல்ல, lateral strain by longitudinal strain. ஓகேவா, lateral strain by longitudinal. longitudinal என்ன, அதோட லென்த்ல சேஞ்ச் ஆகுறது. சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு சொன்னா அதோட லென்த்ல சேஞ்ச் ஆகும். லேட்ரல்னா என்ன, அதோட ஏரியா வந்து கம்மியாயிரும். ஓகேவா, நல்லா பாருங்க, நான் வரைஞ்சிருக்கேன் தெரியுதா,
இதான் வந்து அந்த ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நீங்க இழுத்தோட என்ன ஆயிடுச்சு, இதோட ஏரியா வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப இந்த சேஞ்ச் லென்த்ல சேஞ்ச் இருக்கு பத்தி இது பேர் தான் லாங்கிடியூடினல். இந்த ஏரியா சேஞ்ச் தான் லேட்டரல். அப்ப லேட்டரல் பை லாங்கிடியூடினல். இந்த பாய்சன் வேல்யூக்கு பாய்சன் ரேஷியோக்கு பார்த்தா 3 வேல்யூமே வரும். சரியா? வெளிய ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும். அப்ப இந்த பாய்சன் ரேஷியோக்கு 3 வேல்யூமே வரும். பாசிட்டிவ், 0, நெகட்டிவ். பாசிட்டிவ் எப்போ வரும்னா நீ யோசிச்சு ஒரு ரப்பர் எடுத்துக்கோ. சரியா? இந்த ரப்பரோட லென்த் என்ன இன்க்ரீஸ் பண்றேன்னா திக்னஸ் என்ன ஆகும், கம்மி ஆயிரும். அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ். அப்போ ஒரு வேல்யூ பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு வேல்யூ நெகட்டிவ் இருக்கும். ஃபார்முலால ஒரு நெகட்டிவ் இருக்கும். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ இந்த ரப்பர் பார்த்தனா பாசிட்டிவ் பாய்சன் ரேஷியோட எக்ஸாம்பிள். 0 பாய்சன் ரேஷியோட எக்ஸாம்பிள் என்னன்னா உடன் கார்க்கு. இந்த வைன் பாட்டில்ல பாத்தீங்கன்னா உடன் கார்க் இருக்கும். இந்த உடன் கார்க் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் போட்டு அமுத்தினாலும் அதோட ஏரியால எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. அப்ப அதோட லென்த் சேஞ்ச் ஆனாலும் ஏரியால சேஞ்ச் வராது. அதே பாய்சன் ரேஷியோ நெகட்டிவ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்மெட்ல யூஸ் பண்ற மெட்டீரியல், ஃபோம் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதோட லென்த்தை கம்மி பண்ணீங்கன்னா அதோட ஏரியாவும் என்ன ஆகும், கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, நீங்க ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இப்படி அமுக்குறீங்கன்னு சொன்னா அது வந்து இப்படிதான் ஆகும். ஓகேவா? பொதுவாக நம்ம ஃபோர்ஸை கொடுத்து ஒரு மெட்டீரியல் அமுக்குறோம்னு சொன்னா இது கம்மியாச்சுன்னா இந்த வேல்யூ அதிகமாயிரும். கரெக்டா இல்லையா? ஆனா இதுக்கு அப்படி ஆகாது. சரிங்களா? ஸோ இதான் பாத்தீங்கன்னா இந்த லெசனுக்கான ஃபார்முலா ஷீட். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.